அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, பிரித்தெழுதுக பகுதி அலகுல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஸ் பர் நியூ சிலபஸ்ல பிரித்தெழுதுக பத்தி பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி பிரித்தெழுதுக ரிலேட்டடா ஸ்கூல் புக்குல இருக்கிற டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். நான் 6th, 7th, 8th மட்டும் தான் ஷேர் பண்ணணும். அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, பிரித்தெழுதுக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன். ஓகேங்களா? எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பிரித்தெழுதுக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுலேயும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரித்தெழுதுக அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மாசு ப்ளஸ் அரை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். மூச்சு அடக்கி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு ப்ளஸ் அடக்கி. அடுத்து செம்பயிர் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து சொல்லை பிரித்தெழுதுகன்றத ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? பிரித்து ப்ளஸ் எழுதுக. தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் ப்ளஸ் மேடை. அடுத்தது வானம் அளந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடப்பது வானம் ப்ளஸ் அளந்து. வானம் அளந்து அப்படின்றத வானம் ப்ளஸ் அளந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதியிருக்காங்க. கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். என்றென்றும் என சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும். என்று ப்ளஸ் என்றும். பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். நலமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் ப்ளஸ் எல்லாம். தானுரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் ப்ளஸ் ஒரு. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் அல்லது இவ்வாறு வரும். எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. என் தமிழ் நா அப்படின்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா, என் தமிழ் நா. அடுத்து பிரித்தெழுதுக. கலனல்லல் அப்படின்னா கலன் ப்ளஸ் அல்லல். கலனல்லல் அப்படின்னா கலன் ப்ளஸ் அல்லல். அடுத்து பிரித்தெழுதுக. விளக்காய் அப்படின்னா விழா ப்ளஸ் காய். ஓகேங்களா? விழா ப்ளஸ் காய், விலாம் ப்ளஸ் காய் கிடையாது, விளாங்காய் அப்படின்னு. விளாங்காய்னா நம்ம ஊர் சைடு இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? விளாங்காயெலாம் சிட்டியில் மேக்ஸிமம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. பட் ஆனால் ஊர் சைடு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப இது துவர்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது காயாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது, பழமாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. சீசனல் ப்ராடக்ட்ஸு, ஐ மீன் சீசனல் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா? விளாங்காய், விழா ப்ளஸ் காய். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை. அடுத்தது பிரித்தெழுதுதல். நீருலையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில். அடுத்து பிரித்தெழுதுதல். பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை ப்ளஸ் கடல். பெருங்கடலை எப்படி பிரித்து எழுதணும்? பெருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். தேர்ந்தெடுத்து அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுறாங்கல்ல? தேர்ந்து ப்ளஸ் எடுத்து, தேர்ந்தெடுத்து. அடுத்தது இரண்டல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு ப்ளஸ் அல்ல. கலன் அல்லல். ஸோ இது திரும்ப கேட்டிருக்காங்க. கலன் ப்ளஸ் அல்லல். வானம் அளந்து, வானம் ப்ளஸ் அளந்து. பூட்டும் கதவுகள், பூட்டும் கதவுகள், பூட்டும் ப்ளஸ் கதவுகள். நானிலம் அப்படின்னா எப்படி பிரித்து எழுதலாம்? இது நான்கு ப்ளஸ் நிலம், நானிலம். அடுத்து தான் என்று அப்படின்றத பிரித்து எழுதுனா தான் ப்ளஸ் என்று, தான் என்று. அடுத்தது வல்லுருவம் என்பதை பிரித்தெழுது எப்படி எழுதுறது? வன்மை ப்ளஸ் உருவம், வல்லுருவம். நிலத்தின் இடையே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை. அருந்துணை அப்படின்னா அருமை ப்ளஸ் துணை. அடுத்து பிரித்தெழுதல். பசியின்றி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இன்றி, பசியின்றி. அடுத்து பொருளுடைமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் உடைமை. பிரித்தெழுதுக. பெருங்கடல், பெருமை ப்ளஸ் கடல். செந்நெற்கட்டு. ஸோ இது எப்படி பிரித்து எழுதணும்? செந்நெற்கட்டு அப்படின்னா செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். செந்நெற்கட்டு அப்படின்னா செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு, செந்நெற்கட்டு. அடுத்தது பிரித்தெழுதுக. செய் நன்றி, செய் ப்ளஸ் நன்றி. அடுத்தது பிரித்தெழுதல். படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் படிப்பு ப்ளஸ் அறிவு. அமுதென்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று.
கோட்டோவியம் பிரித்து எழுதுக. கோடு ப்ளஸ் ஓவியம் தான் கோட்டோவியம். இன்மொழி பிரித்து எழுதுக. இனிமை ப்ளஸ் மொழி. இனிமை ப்ளஸ் மொழியை சேர்த்து எழுதணும்னா இன்மொழி அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அன்மொழித்தொகை. அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அன்மொழித்தொகை. அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. நன்செய். நன்மை ப்ளஸ் செய். அருந்துணை. அருமை ப்ளஸ் துணை. தேர்ந்தெடுத்து. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. வேதியுரங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. வேதி ப்ளஸ் உரங்கள். என்றென்றும் அது எப்படி பிரித்து எழுதலாம்? என்று ப்ளஸ் என்றும். என்று ப்ளஸ் என்றும். கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அரி. அவ்வுருவம் அப்படின்றத பிரித்து எழுதலாம். எப்படி பிரித்து எழுதலாம்? ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம். பல உயிர் எனும் சொல்லை பிரித்து எழுதுவது பல ப்ளஸ் உயிர். வன்கீரை அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம்? வன்மை ப்ளஸ் கீரை. அடுத்து ஏற்பாடு அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம்? ஏற்பாடு அப்படின்ற எல் ப்ளஸ் பாடு அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். நமனில்லை அப்படின்னா நமன் ப்ளஸ் இல்லை. நமன் அப்படின்னா என்னது? யமன் அப்படின்னு அர்த்தம். ஆற்றுண்ண. ஆறு ப்ளஸ் உண அப்படின்றதான் பிரித்து எழுத முடியும். புத்துயிர் ஊட்டு. புத்துயிர் ஊட்டை எப்படி பிரித்து எழுதலாம்? புதுமை ப்ளஸ் உயிர் ஊட்டு கிடையாது. புத்துயிர் ஊட்டு. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. புத்துயிர் ஊட்டி. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. புத்துயிர் ஊட்டி. அடுத்து பிரித்தெழுதுதல். இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை. சீரிழமை அப்படின்றத எப்படி பிரித்து எழுதலாம்? சீர் ப்ளஸ் இளமை. வெங்கரி என்பதை எப்படி பிரித்து எழுதலாம்? வெண்மை ப்ளஸ் கரி. உயர்வடைவோம் அப்படின்றத எப்படி பிரித்து எழுதலாம்? உயர்வு ப்ளஸ் அடைவோம். செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். வண்டா எழுந்து என்பதை பிரித்தெழுத எவ்வாறு? வண்டாய் ப்ளஸ் எழுந்து. வண்டா எழுந்து அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதுனா வண்டாய் ப்ளஸ் எழுந்து. கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை பிரித்தெழுதுவது கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. ஸோ இது எல்லாமே 10th புக்கு பழைய புத்தகத்தில் இருக்குது. கண்டெடுக்கப்பட்டுள்ளனா 10th புக்கு பழைய புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. பெருங்கடல். பெருமை ப்ளஸ் கடல். அருந்துணை அப்படின்றத பிரித்தெழுதுனா அருமை ப்ளஸ் துணை. அடுத்து வந்து பார்த்தோன்னா என் தமிழ் நா அப்படின்றது எப்படி பிரித்தெழுதலாம்? எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். என் தமிழ் நாலாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். கலம்பகம். களம் ப்ளஸ் பகம். இரண்டல்ல அப்படின்னா இரண்டு ப்ளஸ் அல்ல. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. பாடான் திணை. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்கள். பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. பாடான் திணை. பொய் அகற்றும். பொய் ப்ளஸ் அகற்றும். செந்தமிழ். செம்மை ப்ளஸ் தமிழ். பெயர் அறியா. பெயர் ப்ளஸ் அறியா. நீள் உழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. தம்முயிர். தம் ப்ளஸ் உயிர். தம்முயிர். நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல். மின்னணு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் ப்ளஸ் அணு. மின்னணு. மாசற. மாசு ப்ளஸ் அற. பாசிலை. பசுமை ப்ளஸ் இலை. பாசிலை அப்படின்னா பச்சை ப்ளஸ் இலை கிடையாது. பசுமை ப்ளஸ் இலை. பாசிலை. அருந்துணை. அருமை ப்ளஸ் துணை. செத்திறந்த. செத்து ப்ளஸ் இறந்த. அடைப்புக்குறிகள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எந்த தமிழ்னா. எத்தனை டைம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டினாக ரிப்பீட்டடாக எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ்னா. ஸோ அப்போ இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த தமிழ்னா அப்படின்றது எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. தேம்பவாணி. தேம்பா ப்ளஸ் ஆணி. தேம்பவாணி. பசியின்றி. பசி ப்ளஸ் இன்றி. புளியங்காட்கன்று. புளியங்கன்று. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். புளி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று. புளியங்கன்று அப்படின்றது புளி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று. புளியங்கன்று. செம்பயிர். செம்மை ப்ளஸ் பயிர். நீளுழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உரங்கு. தெம்மாங்கு. தேன் ப்ளஸ் பாங்குன்னு மாறி இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? தேன் அதாவது தெம்மாங்கு அப்படின்றத ஆக்சுவலாக இது டிஎன்பிசி கீ தான். ஓகேங்களா? நம்ம எதுவுமே வந்து டிக் பண்ணுறது கிடையாது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க.
மாங்கு அப்படின்னா தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாக பிரித்தெடுக்கப்பட்டுள்ள சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சிலோதி ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. அஞ்சிலோதி அப்படின்னா ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா அது இருக்கிற வார்த்தையும் பிரிந்திருக்கிற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்து எழுதுக. ஊன் புதிய விழா. ஊன் புதிய விழா அப்படின்னா ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா. ஊன் புதிய விழா அப்படின்னா ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா. பைநினம் பசுமை ப்ளஸ் நினம். பைநினம் என்பதை பிரித்து எழுதுவது பசுமை ப்ளஸ் நினம். இந்த 4 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. மாங்கு அப்படின்னா தேன் ப்ளஸ் பாங்கு. அஞ்சிலோதி அப்படின்னா ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. உன் புதிய விழா. உன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா. பைநினம் பசுமை ப்ளஸ் நினம். நீள் உழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. தமக்குயிர் என பிரித்தெழுதுவது தமக்கு ப்ளஸ் உயிர். பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். இது 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? சிற்றோடை. சிறுமை ப்ளஸ் ஓடை. சிற்றோடை அப்படின்னா சிற்று ப்ளஸ் ஓடைன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்கான் பாருங்கள். தப்பு. ஸோ சிறுமை ப்ளஸ் ஓடை அப்படின்றதான் சரியான ஆன்சர். கண்டெடுக்கப்பட்டுள்ள அது ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. குறுகினான். குறுகு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆன். குறுகினான். குறுகு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆன். குறுகினான். வீடு தோறறிந்தும் அப்படின்னா வீடுதோறும் ப்ளஸ் வீடுதோறிறந்தும் அப்படின்னா வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும். வெற்றிலை. வேறு ப்ளஸ் இலை. வெற்றிலை அப்படின்றது வேறு ப்ளஸ் இலை. வெவ்விருப்பாணி. வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. வெவ்விருப்பாணி அப்படின்னா வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. நன்கணியார். நன்கு ப்ளஸ் அணியார். அடுத்தது வாயினீர். வாயின் ப்ளஸ் நீர். பெரியான். பெருமை ப்ளஸ் ஆண். பெரியான். வெந்நீர். வெம்மை ப்ளஸ் நீர். அடுத்து அரைந்து. அரைந்து ப்ளஸ் அரைந்து. அரைந்து அப்படின்னா அரைந்து ப்ளஸ் அரைந்து. அடுத்து சரியான பிரித்தலை கண்டறிக அப்படின்றாங்க. ஐயைந்தாய். 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆய். ஐயைந்தாய். 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆய் அப்படின்றதான் சரியாக பிரிஞ்சிருக்கு. சின்னாள். சில ப்ளஸ் நாள். அடுத்து நன்னூல். நன்மை ப்ளஸ் நூல் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். வெற்றிலை மேலே பார்த்தோம் வெறுமை ப்ளஸ் இலை. காட்டுக்கோழி. காடு ப்ளஸ் கோழி. அடுத்து முன்னரண். முன் ப்ளஸ் அரண். தாதூதி. தாது ப்ளஸ் ஊதி. கருநிறத்தரக்கியார். கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியார். கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியார். கருநிறத்தரக்கியார். வீடினா தற்றரண். வீடினது ப்ளஸ் அன்று ப்ளஸ் அரண். வீடின தன்றரண் அப்படின்றது வீடினது ப்ளஸ் அன்று ப்ளஸ் அரண் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். மைந்தடங்கன். மை ப்ளஸ் தட ப்ளஸ் கண். மைந்தடங்கன். ஸோ இதெல்லாமே புதுசாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே பழைய புத்தகத்தில் இருக்கிறது தான். நடுவிறந்தகம். நடு ப்ளஸ் இறந்து ப்ளஸ் ஆம். கடிந்தொரார். கடிந்து ப்ளஸ் ஒரார். ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா 100+ பிரித்தெழுதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தேவைப்பட்டால் இதை எழுதி வச்சுக்கோங்க. எதற்காக அப்படின்னா ஜஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பேஜ்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் எழுதி வச்சிங்க அப்படின்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பிரித்தெழுதுகளில் இருந்த கொஷின் கேட்டால் இதில் கண்டிப்பாக ஒரு 2 கொஷினாச்சும் ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.